பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நினைவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது. எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். இப்போ எண்ணம் போல் வாழ்க்கை என்கிற நிலைகள், நாம் எதை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை நிலை கட்டுவது என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்குது. வேதாகமத்தில் பிரசங்கி எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று. அருமையானவர்களே, வாலிப பிரயாயத்தில் தான் நாம் ஒவ்வொன்றையும் தொடங்குகிறோம். ஒரு வேலையாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு சிறப்பான கட்டமைப்பாக இருக்கலாம். இது இந்த வாலிப பிரயாயத்திலே தொடங்குகிறது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, தன்னுடைய நட்பு, தன்னுடைய உறவுகள், அல்லது நாம் இந்த உலகத்திலே பார்க்கிற சிலரை முன்னிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைப்பை மாற்றிக்கொள்ளுகிறோம். இன்னை அநேகருடைய வாழ்க்கை நமக்காகவே இல்லைங்க, மற்றவர்களுக்காக உடுத்துறது, மற்றவர்களுக்காக பேசுறது, இல்லாதவங்க மற்றவர்களுக்காகவே இருக்கிறது போல நடிக்கிறது, இருக்கிறவங்க ஏதாவது இருக்குன்னு தெரிஞ்சா மற்றவங்க கடன் கட்டுருவாங்களோங்கிறதுக்காக இல்லாத மாதிரி நடிக்கிறது. அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தனக்காகவே இல்லை. இதை நல்லாவே நம்ம பார்க்க முடிகிறது. இதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அநேகரை நான் பார்க்கிறேன், ஒருத்தரும் தனக்காக வாழ்க்கைக்காகவே ஒரு துணையை தெரிவு செய்து கொள்வதாகவே தெரியவில்லை. என் நண்பர் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, படிப்பு நிறையா இருக்கணுங்க, இல்லை வேலை நல்லா இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என் மாப்பிள்ளை இப்படி வேலை செய்கிறாரு, அல்லது நாங்கள் எடுத்துக்கிற பொண்ணு குடும்பத்தில் இப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்படி கலராக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நான் கருப்பாக இருக்கேன் அது கலராக இருக்கணும், அல்லது நான் கலராக இருக்கேன் அவரும் கலராக, இப்படி பல்வேறு நிலைகளை பேசுகிறத பார்க்கும்போது ஒருத்தரும் தனக்காக வாழ்கிற மாதிரியே தெரியல, யார் யாருக்காகவோ தங்களோட வாழ்க்கையை தெரிவு செய்கிற மாதிரி தெரியுது. அருமையானவர்களே, நீங்கள் அப்படிப்பட்ட நபராக இருந்தால் இன்றைக்கி தெளிவான முடிவெடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் நினைக்க முடியலன்னா நான் ஒன்றே ஒன்று சொல்லித்தரேன். பிரசங்கி சொல்லுகிறார், வாலிப பிரயாயத்திலே சிருஷ்டிகரை நினை என்று. ஏன்னு சொன்னால், உங்களையும் என்னையும் இந்த அந்தஸ்தில், இந்த அழகில், இந்த அறிவில் படைச்சவர் அந்த ஆண்டவர். அவரை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கலரை கூட கொடுத்துட்டாரு, உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் அழகை கூட கொடுத்துட்டார், உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பொருளாதாரத்தை கூட கொடுத்துட்டார், உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நல்ல இடத்துல வேலையை கொடுத்துட்டார், ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் நீங்க இந்த உலகத்தை சொல்லிக்கிற மாதிரி நாங்கள் உயர்ந்த ஜாதி அப்படிங்கிற நிலைப்பாடுகளுக்குள்ள நீங்களா எண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலையை கொடுத்துட்டார். ஆகவே இதை கொடுத்தவரை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதை கொடுத்தவர் இதை வச்சு நீங்க மற்றவர்களை புறந்தள்ளணுங்கிறதுக்காக இதை கொடுக்கல, இதை முன்னிட்டு மற்றவர்களை அரவணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அருமையானவர்களே, இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அருமையான அன்பான ஒரு அரவணைப்பான குடும்பம் வேணும், வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய நிலைகளை நீங்கள் மறந்து சிருஷ்டிகரை நினைத்து அவருடைய ஏக்கம் யார் மேலே இருக்குன்னு பார்த்து எந்த நிலையானாலும் சரி அவங்களை தெரிவு செய்து கொண்டு வாழ்க்கையை தொடங்குங்க. சீக்கிரம் உங்களுக்கான வாழ்க்கை பயணம் இனிமையாக தொடரும். அநேகர் பண்ணுற தப்பை நீங்களும் தயவு செய்யாதீங்க. வாழ்க்கை தேடல் என்பது தேடிக்கொண்டே இருப்பதனால் வயது போய்கொண்டே இருக்கும், அழகு போய்கொண்டே இருக்கும். இதெல்லாம் போன பிறகு அடுத்தது குழந்தைகள் காரியங்கள் வரப்போகும்போது ரொம்ப சிரமப்படணும். நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் இருக்காது. ஆகவே இந்த காலகட்டங்களை அருமையாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஆலோசனை கொடுக்க, உங்களுக்காக செபிக்க, உங்களுக்காக சில வார்த்தைகளை சுற்றி உங்களை கட்டமைக்க மாதந்தோறும் கடைசி சனிக்கிழமை தஞ்சையில் வைத்து நாங்கள் சிறப்பு ஜெப முகாம் நடத்துகிறோம். தயவு செய்து நீங்கள் அதிலெல்லாம் வந்து பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் திருமணமான நபராக இருந்தாலும் கூட பரவாயில்லை, கட்டாயம் நீங்கள் பங்கு பெறணும். ஏன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான மனநிலையோடு நீங்கள் செல்வீர்களானால் இந்த கட்டமைப்பு உடையாமல் இருக்கும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை தருவோம். பிள்ளைகள் வளர்க்கிற காரியங்கள், அடுத்தடுத்த கட்ட காரியங்கள் என்று பல விஷயங்களை குறித்தும் தெரிய செய்யும். ஆகவே தயவு செய்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த சத்தியம் விடுதலையாக்கும் ஊழியங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விஷயத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உங்களையும் அது விடுதலையாக்கும். விடுதலையான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களோடு கூட இணைந்திருங்கள். மாதந்தோறும் சிலர் எங்களோடு கூட இணைந்து சில சப்போர்ட் செய்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் யாரெல்லாம் ஏவப்படுகிறீர்களோ நீங்கள் இணைந்து உதவி செய்யுங்கள். இந்த ஊழியம் வளர்கிற பொழுது அதனுடைய பங்களிப்பின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நிச்சயமாக இருக்கும். கர்த்தர் அப்படியே செய்வார். நாம் மீண்டும் அடுத்த பதிலில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.